நீங்கள் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யணும்னா ஒர்க் பர்மிட் இல்லாமல்லாம் வேலை செய்ய முடியாது. அப்போ எங்கள் பெற்றோர்கள் சொல்கிறாங்க எங்கள் பசங்க நாங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது? அது வந்து கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாலாம் முடியவே முடியாது. ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடு. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை யூடியூப்ல என்னென்னா, ஏதாவது ஒன்று பரபரப்பு. ரஷ்யாவில் இந்த தமிழக மாணவர்கள் கொடுமை செய்யப்படுகிறார்கள், இந்திய அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கிறதா, ஸ்டாலின் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது பேசணும்னா பேசிகிட்டே இருப்பாங்க ஜாலியாக. ஒரு ஆப்பிரிக்காக்காரன் பேச்சை கேட்டு நானும் அப்ளிகேஷன் போட்டேன், எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து ஒரு ஆடியோ வந்து பரபரப்பாக பேசப்படுது சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ கேட்ட பிறகு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக மாணவர்களை வந்து ரஷ்யாவில் வந்து வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் சேர்க்குறாங்க, அவங்க வந்து துன்புறுத்துறாங்க, இது வந்து ஒரு நியாயமா? ரஷ்யா வந்து நம்மளோட நட்பு நாடு, அந்த நட்பு நாடு இப்படி பண்ணுறது வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு கொந்தளிச்சு போய் இருக்காங்க. அதுவும் அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்த்தா தமிழகத்தை பூர்வமாக கொண்ட கிஷோர் மற்றும் நிதிஷ் அப்படின்னு. யார் இந்த கிஷோரும் நிதிஷும் எப்படி இவங்க ரஷ்யாவுக்குள்ளே போனாங்க? பொதுவாக வந்து இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா, அதுவும் அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி நாடுகளில் கூட நீங்கள் ஓரளவுக்கு படிக்க போகிறவங்க வேறு வேலைக்கு போகலாம். அப்படியே வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட அதுலேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே படிக்க போயிருக்காங்க. படிக்க போயிருக்காங்கன்னா படிக்க போனவங்க அந்த பல்கலைக்கழகம் சார்ந்த வேலைகளை தான் பார்க்கலாம், மற்ற வேலைக்கெல்லாம் போக முடியாது. அதாவது நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரோட அமைப்பையும் அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஊரில் வந்து ஸ்கூலை க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பசங்களோட அப்பா அம்மா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா க்ளீன் பண்ணுற வேலைன்றது மட்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஜப்பானில் இது வந்து ஒரு கல்வி முறையாகவே இருக்குது. ஆனால் மற்ற நாடுகளில் வந்து எந்த தொழிலையும் கேவலமாக பார்க்கக்கூடிய சிந்தனை கிடையாது. நம்ம ஊரை பொறுத்தவரை எல்லா தொழிலும் ஏதோ ஒரு சாதியோடு கனெக்ட் பண்ணி பார்க்கப்படுகிறது அப்படின்றது ஒரு விஷயம். இப்போது நம்ம ஊரில் ஒரு பையன் வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக பெட்ரோல் பங்க்கில் போய் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? படிக்கிறத விட்டு பாரு, அங்கே போய் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அமெரிக்காவில் போய் பண்ணான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் பாரு, பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டே படிக்கிறான் அப்படின்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மனத்தடை. நான் கூட அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், ஒரு பையன் வந்து நல்ல காஸ்ட்லியான பைக், ரேப்பிடோ அன்றைக்கி ஆட்டோ கிடைக்கல, ரொம்ப நேரமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு பைக் போட்டால் ஒரு பையன் வந்தாப்புல. அந்த பைக் எப்படியும் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கும். இப்போ போகும்போது அதான் கேட்டேன், என்ன தம்பி இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பைக் வாங்கி ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க? அப்போ அந்த பையன் சொன்னதை கேட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. இல்லை சார், நான் காலேஜில் படிக்கிறேன், காலேஜில் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, 2 மணிக்கு எனக்கு காலேஜ் முடிஞ்சிடும், நான் வீட்டுக்கு போய் படிக்கிறது வைக்கிறதுனா ஒரு 7 மணிக்கு மேலே தான் போய் உட்காந்து படிப்பேன். மற்ற நேரம்னா சும்மா யாராவது ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக நான் அந்த இந்த கேப்பில் காலேஜை முடிச்சுட்டு அப்படியே சாயந்தரம் 5 மணி வரை ரேப்பிடோ ஓட்டிட்டு கடைசி ட்ரிப்பு வந்து 5:30 மணிக்கிட்ட க்ளோஸ் பண்ணி நேராக வீட்டுக்கு போகிற மாதிரி பக்கத்தில் ஏதாவது வந்ததுன்னா அப்படியே அந்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவேன். இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ட்ரிப்பும் இல்லைனாலும் நேராக வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்க போயிடுவேன் அப்படின்னா. கேட்டால் பெருமையாக தான் இருந்தது. சரி, நல்ல பொறுப்பான பையன்தான் அப்படின்னு. அப்படி இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் இதை மாதிரி வந்து அங்கே போய் அமெரிக்காலேயோ மற்ற நாடுகள்லையோ வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் மக்கள் தொகை ரொம்ப கம்மி. சரியா? மக்கள் தொகை ரொம்ப கம்மின்றதுனால அவர்களின் வேலை உத்தரவாதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பர்மிட்லாம் கிடைக்காது. நீங்கள் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யணும்னா ஒர்க் பர்மிட் இல்லாமல்லாம் வேலை செய்ய முடியாது. அப்போ எங்கள் பெற்றோர்கள் சொல்கிறாங்க எங்கள் பசங்க நாங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது? அது வந்து கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளாக இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாலாம் முடியவே முடியாது. ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் நாடு, யார் வேணாலும் எந்த வேலையை வேணாலும் போய் செய்ய முடியாது. சரியா? சரி. அதுவும் படிக்க போன மாணவர்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருவாங்க, ஐ வில் நாட் ட்ரை டு டூ எனி ஜாப் அப்படின்னு முதல்ல கொடுத்துருவாங்க. சரியா? வேலை பார்ப்பதாக இருந்தால் கூட எங்கே வேலை பார்க்கலான்னா அந்த பல்கலைக்கழகம் சார்ந்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும், நிறைய பேர் வந்து புக் எடுப்பாங்க, புக்கை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பண்ண நீங்கள் எடுக்கும்போது செல்ஃபில் போய் எடுத்துருவீங்க, திரும்ப கொண்டாந்து அதே செல்ஃபில் நீங்கள் வைக்க போகிறது கிடையாது, அங்கே லைப்ரரி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்போது இந்த புக்கை பழைய அதே இடத்துல யார் வைக்கிறது? அந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணுற லைப்ரரியன் தான் செய்யணும். அவர் ஒரே ஆள் அவரால் செய்ய முடியாது.
அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கொடுப்பாங்க. ரெகுலர் ஜாப்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆள் வேணும், யார் முதல்ல வந்தானோ அவனுக்கு சேர்த்துப்பாங்க. அன்னைக்கு முடிஞ்சு சாயங்காலம் போகும்போது அவனுக்கு கையில் காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி தான் வேலை பார்க்க முடியுமே தவிர, ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாலாம் நீங்கள் அங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. அப்ப அங்க பார்ட் டைம் டெலிவரி பாய், ஹோட்டல்ல ஒர்க் பண்றது இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்றீங்க. அதெல்லாம் சாத்தியமே வெளிநாட்டவர். கிடையாது. உண்டுமா, ஹோட்டலில் வேலை பார்க்கலாம். அந்த ஹோட்டல் பப் எங்கே இருக்குன்னா, அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற பப்பாக இருக்கும். யுனிவர்சிட்டிக்குள்ள பப்பா? ஏன் இருக்கக்கூடாதா என்ன? சரி, சரி, சரிங்க சார். நம்ம தான் வந்து நம்ம ஆளுங்க தான் ஃபுல்லாக குடிச்சுட்டு மட்டையாகுது. நம்ம ஆளுங்களுக்கு ஒழுங்காக குடிக்கவும் தெரியாது. அதுக்கு அவங்க குடித்தாலும் மறுநாள் காலைல கரெக்டாக வேலைக்கு போயிடுவான். நம்ம குடிச்சுட்டு மறுநாள் மத்தியானம் வர தூங்கிட்டு கிடப்பான். ஸோ அங்கே உள்ள பப் இல்லை, அங்கே உள்ள ஹோட்டல் அந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பாங்க. அது எல்லாமே அந்த பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட இடமா இருக்கும். நீங்கள் பல்கலைக்கழகத்தை தாண்டி வெளிநாட்டு மாணவர்கள் வெளியே போயெல்லாம் வேலை பார்க்க முடியாது. இப்போ கல்வி நிலையம் சாராத எந்த ஒரு இடத்துலையும் வெளிநாட்டு மாணவர்கள் போய் வேலை செய்ய முடியாது. அதுலேயும் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற உள்நாட்டு மாணவர்களுக்கு தான் முதல் உரிமை. புரியுதா? நீ வந்தது படிக்கிறதுக்கு, படிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். உங்ககிட்ட இருந்து ஃபீஸை வாங்கினா உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய படிப்பு சொல்லிக் கொடுத்தா போ. அது போக எனக்கு வேலை இருக்குது, ஆளும் இல்லை, வேணா வந்து செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இப்போ இவங்க சொல்கிற மாதிரிலாம் இவங்க போய் கொரியரில் வேலை பார்த்தாங்க, டெலிவரி பாய் ஒர்க் பண்ணாங்க, தடை செய்யப்பட்ட பொருளை இது பண்ணாங்க அப்படின்னா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. உட்காந்து ஃபோன் பேசிட்டுலாம் இருக்க முடியாது நீங்கள். ஆமாம் சார். அவங்க சொல்கிறாங்க, அதாவது வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னை வந்து வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் சேர்க்க பார்க்குறாங்க. ரஷ்யா ஒரு வெளிநாட்டு மாணவர் கைது செய்யப்பட்டால், ஒரு வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டால் அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்து எந்த நாடுன்னு பார்த்து முதல்ல அந்த நாட்டு எம்பசியில் சொல்லுவாங்க. நீங்களே ஃபோன் பண்ணிலாம் உங்கள் அம்மா பாட்டெல்லாம் பேச முடியாது. அப்போ அந்த ரெக்கார்டு காட்டுறாங்க சார். இது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து வண்டி ஏற போகும்போது எனக்கு ஃபோன் கொடுத்தாங்க. இதுவே எனக்கு கொடுக்குறாங்க. அதான் எனக்கு புரியல. ஒரு கைதின்னு இவரே சொல்கிறார் ரெக்கார்டில். அப்போ எப்படி ஃபோன் கைக்கு வந்துருக்கும்? அதான் சொல்கிறேன், கைதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பையன் பேசுகிற இதை வந்து ஆடியோவை நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை யூடியூப்பில் என்னென்னா, ஏதாவது ஒன்று பரபரப்பு. ரஷ்யாவில் இந்த தமிழக மாணவருக்கு கொடுமை செய்யப்படுகிறார்கள், இந்திய அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கிறதா, ஸ்டாலின் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது பேசணுன்னா பேசிகிட்டே இருப்பாங்க ஜாலியாக. அந்த பையன் பேசுனதில் என்னென்னு நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியல. அந்த பையன் தெளிவாக சொல்கிறான், ஒரு ஆப்பிரிக்காக்காரன் பேச்சை கேட்டு நானும் அப்ளிகேஷன் போட்டேன், எக்ஸாம் எழுதினேன் அப்படின்றான். அங்கே ஏதோ ஒரு ஸ்கீம் வச்சுருந்துருக்குறாங்க, 100 நாள் வேலை திட்டம் மாதிரி. அங்கே அதுக்கு இது ஏதோ ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. அப்ளிகேஷனை போட்ட உடனே கூட சேர்த்துக்கல, அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சுருக்காங்க. எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு சேர விருப்பம் இல்லை போல இருக்குது. சேர விருப்பம் இல்லைன்னா அது சொல்லியிருப்பான் சேர விருப்பம் இல்லைன்னு. அங்கே இருக்கிறது கீழ் லெவலில் யாராவது சோல்ஜராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? சேர விருப்பம் இல்லையா, சரி வெளில போப்பா அப்படின்லாம் அனுப்ப முடியாது. உன்னை நம்பி ஒரு 100 பேரை விட்டு போயிருக்கிறேன், அதில் 10 பேர் வரலன்னு போயிட்டான் சார் அப்படின்னு போய் சொல்ல முடியாது. அது இராணுவ கட்டுப்பாடு. அவன் உயர் அதிகாரிகிட்ட சொல்லணும். அதுக்கு வேற ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. எப்படி சேர்றதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கோ அதே மாதிரி வேணான்னு சொல்றதுக்கு இன்னொரு ஃபார்ம் வச்சுருப்பாங்கப்பா. என்ன சார் பயங்கர ட்விஸ்டாக இருக்குது. இங்கே நல்லா அந்த ஆடியோ கேட்டு பாருங்க. அந்த ஆடியோவில் தெளிவாக அந்த பையன் சொல்கிறான், ஒரு ஆப்பிரிக்காக்காரன் பேச்சை கேட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் போட்டேன், இப்போ என்னை சேர்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு இராணுவத்தை பற்றியும் தெரியல. இராணுவத்தில் வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுவும் சொல்ல, இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு வந்து போர் நடக்குது, ரஷ்யாவில் வந்து ஆர்மிஸ் குறைஞ்சிருக்காங்க, அதனால வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தரப்பு சொல்லுவாங்க. அவன் லூஸ் ஆவேன் ரஷ்யாக்காரன். இல்லைப்பா, நான் இந்திய இராணுவத்தில் சேர்ந்தாலே இந்தியாவுக்காக என் உயிரை கொடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. நான் போய் ரஷ்யாக்காரருக்கு நான் என் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு ரஷ்யாக்காரன் யோசிப்பான்ல. கண்டிப்பாக யோசிப்பாங்க. ரஷ்யாக்காரன் சண்டை போடுன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. யாரோ ஒருத்தன் இந்தியாக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் அவன் வந்து ரஷ்யாக்காரன் சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க மாட்டானா? அதுவும் விட்டுரு. முதல்ல துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? கேட்டால் வலுக்கட்டாயம் பயிற்சி அது கொடுக்குறாங்க. வலுக்கட்டாயமாக எப்படிப்பா அவனுக்கு நான் பயிற்சி கொடுக்க முடியும்? வலுக்கட்டாயம் சாப்பிட வைக்கலாம், பயிற்சியுமா கொடுப்போம். இல்லை, வலுக்கட்டாயமாக சாப்பிடவே வைக்க முடியாது. வலுக்கட்டாயமாக வெஸ்தான் வேணால் ஊற்றலாம், சாப்பாடு கூட சாப்பிட வைக்க முடியாது. வலுக்கட்டாயமாக எப்படி பயிற்சி கொடுக்க முடியாது? துப்பாக்கி சொல்கிறதுன்னா அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அது இல்லைப்பா, டெக்னிக்கலாக அதை முதல்ல கற்றுக்கிறதே கஷ்டம். நான் என்சிசியில் இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். நான் துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறேன், பயிற்சியில் இருந்திருக்கிறேன். அதை போட்டு இந்த காக் பண்ணி அது எப்படி போடுறது, அதில் இந்த சேஃப்டி கேஜ்னு ஒன்று இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் அது சுடாது. அப்புறம் குறி பார்க்குறதுக்கே ஒரு மெத்தட் இருக்குது.
அதில் வந்து ஒரு நடுவில் ஒரு யூ மாதிரி ஒரு குரு இருக்கும், இந்த முனையில் ஒரு பின் இருக்கும், லாஸ்ட் அந்த பைப்பில் ஒரு பின் இருக்கும். சரியா? குறி பார்க்குறது எப்படி பார்க்கணுன்னா, இந்த பின்னு அந்த நடுவில் யூ மாதிரி ஒரு குரு இருக்குன்னு சொன்னால அந்த யூக்கு நடுவில் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த சைடில் இன்னொரு பின் இருக்குல்ல, அந்த பின் தெரியக்கூடாது. ஏன்னா இது 3ம் ஒரே லைனில் இருக்கணும். இந்த பின்னு யூ, அந்த பைப்போட முனையில் இருக்க பின்னு, இது 3ம் ஒரே லைனில் இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இந்த 3ம் சேர்ந்து எந்த டார்கெட்டோ அந்த டார்கெட்டுக்கு நேரில் இருக்கணும். அப்ப நீங்க சொல்ற பார்த்தா இந்த ஆடியோ, இந்த ஒரு விஷயம் எல்லாமே அந்த பையன் அரெஸ்ட் பண்ணது, இதுமாதிரி போதைப் பொருள் வழக்குலாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா வலுக்கட்டாயம் வந்து ராணுவத்துல வந்து சேர்க்க பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாஜரேஷன், கற்பனை. கற்பனை இல்லை. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலப்பா. அவன் எதுக்கோ அப்ளை பண்ணியிருக்கான். அந்த அப்ளை பண்ணதில் எதுலேயே செலக்ட் ஆகி அவனை சேர்த்துருக்காங்க. அது எதுக்கு சேர்த்துருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவன் என்னை உக்ரைனுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். முதல்ல இராணுவத்தில் நிறைய பேர் ரிசர்வில் தான் வச்சுருப்பாங்க, சண்டைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா சண்டைக்கு போகிறதுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரியா? சண்டைக்கு போகிறதுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இவங்க சொல்கிறது என்னவோ வெற்றி வேல் வீரவேல் ஆளுக்கு ஒரு கம்பை தூக்கிட்டு போய் சண்டைக்கு போக அப்படின்ற மாதிரி நம்ம என்னையும் துரத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு துப்பாக்கியோட விலை என்ன, அதில் போடுற குண்டுகளோட விலை எவ்வளவு, அதுக்கு எவ்வளோ செலவாகும். சாதாரண இந்த ஹேண்ட்கன்னு சொல்கிறாங்கல்ல, பிஸ்டல்னு, அதுவே 5 லட்சம் 6 லட்சம்ன்றாங்க. அதை தூக்கி சும்மா கொடுத்துருவாங்களா போய் சண்டைக்கு போ அப்படின்னு. அதுவே சாதாரண, இது எனக்கு தெரியாது, ரேட்லாம் தெரியாது. நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் அப்போ சொன்னார், பிளாக் மார்க்கெட்லேயே 5 லட்ச ரூபா வரும் சார் அப்படின்னாரு. அப்போ சாதாரண பிஸ்டலே பல லட்சங்கள் அப்படின்னா AK-47 மாதிரி கண்ணெல்லாம் எவ்வளோ இருக்கும்? பல லட்சங்கள் மேலே இருக்குமே. அதை தூக்கி ஒருத்தன் எவனோ ஒருத்தன் சும்மா இருக்கவன்ட்ட கையில் கொடுத்து நீ போய் சண்டை போடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் லூஸ் தனமாக இல்லையா கேட்குறதுக்கு? இவங்களுக்கு மிலிட்ரியை பற்றியும் தெரியல, ஒரு நாட்டை பற்றியும் தெரியல. இன்னொரு நாட்டில் எப்படிப்பா உன்னை மிலிட்ரியில் சேர்ப்பாங்க? சரிங்க. இப்போ பெற்றோர்கள் வந்து சில கோரிக்கை வைக்கிறாங்க சார் அரசுக்கு. என்னன்னா வந்து என்னோட மகன் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு வழக்கில் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க, அவர் வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேட்டிலாம் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேராக போய் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குது, அங்கே போய் காண்டாக்ட் பண்ணணும். அங்கே காண்டாக்ட் பண்ணால் அவங்க அங்கே இருக்க எம்பசியில் கேட்டு சொல்லுவாங்க. அதுக்கு தான் எம்பசி இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டவரை முதலில் காவல்துறை கைது செஞ்சால் அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி முதல்ல எம்பசியில் சொல்லுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு பொம்பளை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பொருளை திருடிடுச்சின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. $1300 என்னவோ மதிப்புள்ள பொருட்களை திருடிட்டாங்களாம். இப்போ யாரோ வட இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஐயோ போச்சுன்னா எங்கள் ஊரில் போனால் எனக்கு மானமே போயிடும் அப்படின்லாம் கத்திட்டு இருக்குது. அதுதான் கேட்டாங்க, உங்கள் ஊரில் திருடுறதெல்லாம் அலவுடாமா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நக்கெல்லாம் நான் வேணா காசு கொடுத்துறேன். அந்த காசு கொடுக்குற டைம்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லி அது அந்த நியூஸ் நமக்கு எப்படி வெளியே வருது? எம்பசி மூலமாக தான் வருது. ஸோ நீங்கள் ஒரு வெளிநாட்டவரை ஒருத்தங்க கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் வேலை அந்த நாட்டோட எம்பசியில் சொல்லி ஆகணும். அதுதான் நடைமுறை. நம்ம பார்க்குற சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் உடான்ஸ் கதையெல்லாம் பண்ண முடியாது. காவல்துறையிலேருந்து கைது பண்ணிட்டாங்கன்னா, அதாவது அந்த நாட்டுக்கு எதிரான தேச துரோக குற்றங்கள் அப்படின்னு இருக்குது. அதை தாண்டி சாதாரண தவறுகள் என்ன சிவில் குற்றமாக இருந்தாலும் உடனடியாக அந்த நாட்டு எம்பசியில் தெரிவிக்கப்படும். இப்போ கூட இந்த நிமிஷாவோட மரண தண்டனையில் கூட பிரச்சனை என்னென்னா, ஏமன் நாட்டோட இப்போதைய அரசாங்கத்துக்கிட்ட இப்போதைய அரசாங்கத்தை இந்திய அரசு வந்து இந்திய அரசு வந்து ஏற்றுக்கலை. அதனால அங்கே தூதரகம் இல்லை. அவங்க வந்து இராணுவ புரட்சியில் தான் பழைய ஆட்சியை தூக்கிட்டு இவங்க வந்திருக்கிறாங்க ஹவுதிகள். அந்த பழைய இராணுவ அரசாங்கத்துக்கிட்ட தான் நம்ம தூதரகம் இருக்குது. அதனால தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல நிமிஷா பிரச்சனையில். பட் பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த வெளிநாடாக இருந்தாலும் ஒருவர் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டார்னா அந்த நாட்டு தூதரகத்தில் உடனடியாக சொல்லி ஆகணும். அது வந்து பேசிக் ரூல். அது ஓகே சார். என்னோட கடைசி கேள்வி சார், இப்போ வந்து இந்த விஷயம் நடந்த பிறகு, இந்த ஆடியோ வெளிவந்த பிறகு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவுக்கு போனால் இந்த ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு போனால் மாணவர்களுக்கும் சரி இங்கேருந்து போகிற ஒர்க்கர்ஸ்க்கும் சரி பாதுகாப்பு இல்லை, வலுக்கட்டவங்க ராணுவத்தை சேர்க்க பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு டாக் போது சில யூடியூப் சேனல் அப்படி தான் காட்டுறாங்களே, ரஷ்யா வந்து இப்படி தான் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க வந்து ஆர்மி ஃபோர்ஸ் குறைஞ்சிடுச்சு இந்த உக்ரைன் போகிறாள் அப்படின்னு.
இப்ப இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வரலாற்று ஆய்வாளர்? நம்ம ராணுவ நம்ம யூடியூப் ஆளுங்க பார்த்தீங்கன்னா 90% எல்லாம் லூசுங்க. 90% பேர் பேசுறது பூரா எதுலேருந்து பேசுகிறாங்கன்னா, ஒன்று விக்கிபீடியாவை பார்த்துட்டு பேசுகிறாங்க, இல்லைன்னா அவனுக்கு கற்பனையில் என்ன தோணுதோ அதை பற்றி பேசுகிறாங்க, இல்லைன்னா வேற ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க. இந்த ரொம்ப எரிச்சலாக இருக்கும் எனக்கு சில நேரம். இந்த கப்புள் வீடியோன்னு போடுவாங்க, ஒரே கான்செப்ட் ஒரு 50 பேர் பண்ணி வச்சுருப்பான். சரி, இது எவனோ ஒருத்தன் இங்கே தான் ஃபஸ்ட்டு பண்ணான்னு பார்த்தா அது வேற யாரோ வெள்ளக்காரம் பண்ண கான்செப்டாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தேன், அது அந்த வீடியோ எல்லா மொழியிலையும் வந்துருச்சு. என்னென்னா, ஒரு ஒய்ஃப் வந்து தக்காளி வாங்கிட்டு இருப்பாங்க, இவன் எடுத்து கொடுப்பான், அது வாங்கி நல்லா இல்லைன்னு போடும், இவன் உடனே அந்த பையிலேருந்தே எடுத்து கொடுப்பான், அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த ஒய்ஃப் தூக்கி போட்டாங்க அப்படின்னு. இது அமெரிக்காக்காரன், பிரிட்டன்காரன், ஜெர்மன்காரன், ஃப்ரெஞ்சுக்காரன், ஜப்பான்காரன், சைனாக்காரன் அப்படின்ற வரை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த யூடியூப்பில் வர்றது பூராமே 90% அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. புரியுதா? அது இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை வந்து எல்லாத்துலேயும் அவசரம், எதையுமே விசாரிக்கிறது இல்லை, எதையும் படிக்கிறதும் இல்லை. எல்லாரையும் போல பூமர் மாதிரி நீங்களும் இளைய தலைமுறையை திட்டுறீங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சில பசங்க இருக்கிறாங்க பர்ஃபெக்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான பசங்க இப்படி தான் இருக்கிறாங்க. 2 நாளைக்கு நேற்றோ முந்தா நாள் கூட சீமான் பேட்டியில் சொல்கிறான், காமராஜர் இறந்தபோது அண்ணா கதறி கதறி அழுதாருன்னு. அங்கே போன ஒரு நிருபருக்கு கூட கேட்கணும்னு தோணலை. காமராஜருக்கு முன்னாடி அண்ணாதுரை இறந்துட்டாரே, எப்படி அவர் அழுதுருப்பாரு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப நிருபருக்கே தெரியலையா? அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. நான் சீமானை குறை சொல்ல மாட்டேன், இவங்கள தான் சொல்லுவேன். இவங்களுக்கு ஒழுங்காக கேள்வி கேட்க தெரிஞ்சால் சீமானை அடுத்த வாட்டி வரும்போது படிச்சுட்டு வருவான், வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடாது அப்படின்னு தெளிவாகிட்டு வருவான். நிக்சன் இந்தியா வந்தபோது காமராஜர் சந்திக்க மறுத்து விட்டார் அப்படின்னா லூசு மாதிரி அதையும் பார்த்து பேசாமல் நிற்கிறாங்க. அவன் இன்னும் விடாமல் மாடுனா செல்வம்னு தான் திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். செல்வ மகள் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை, அதுதான் மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலாம் மாட்டு பொண்ணுன்னு ஏன் வந்துச்சுன்னா செல்வ மகள், செல்வன்ற அர்த்தத்தில் தான் மாட்டு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அது மாற்று பெண், மாற்று பெண்ணுங்கிறது தான் என் பெண், அதுக்கு மேலே மாற்றான ஒரு பெண் மகள் அப்படின்னு சொல்கிறது தான் மாட்டு பெண் அப்படின்னு சுருங்கி போச்சு. இவங்க பார்த்தியா மாட்டு பெண்ணுன்னு சொல்கிறாங்க, மாடு தான் செல்வம் அப்படின்னு திரும்பவும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் லூஸ் மாதிரி கேட்டுருக்காங்க, ஒருத்தன் கூட அதுக்கு பதில் சொல்லவே இல்லை, பதில் கேள்வியே கேட்கல. அதுதான் பிரச்சனையே, பரபரப்பாக எதையா பேசணும் அப்படின்னு பேசி விட்டுறது. அப்போ ரஷ்யாவில் வந்து இந்திய மாணவர்களுக்கு பாதுகாப்புலாம் இருக்கு அப்படின்ற ஒரு வெளிநாட்டு மாணவர்களை பற்றி பொறுத்தவரை அந்த நாடுகள் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அந்நிய செலாவணியை கொடுக்கக்கூடியது. புரியுதா? அந்நிய செலாவணியை கெடுத்துக்க விரும்புவானா யாராவது? விரும்ப மாட்டாங்க. டூரிஸ்டாக வந்தாலே அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க. அமெரிக்காவில் பேசுகிறதே என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு டூர் போனீங்கன்னா வட இந்தியாவில் பெண்கள் தனியாக போகாதீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே ரேப்பெல்லாம் நடக்குது. இதை தொடர்ந்து அமெரிக்காவில் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அமெரிக்காக்காரன் பூரா இங்கே வரலன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். சாதாரணமாக ஒரு பாண்டிச்சேரி மகாபலிபுரத்துலேயே எடுத்திங்கன்னா கூட போலீஸ் வந்து டூரிஸ்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே வரக்கூடிய வருமானமே அந்த டூரிஸ்ட்டை நம்பி தான். அப்போ படிக்க வர மாணவர்கள்னால் அவங்க மூலமாக வருமானம் வருது அந்த நாட்டுக்கு, அதை கெடுத்து போனாங்க. இவங்க ஏதோ என்ன பண்ணாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. யாரோ ஒரு ஆப்பிரிக்காக்காரன் சொன்னான்னு நான் அப்ளிகேஷன் போட்டேன் அப்படின்றான். அது என்ன அப்ளிகேஷன் போட்டான்றது அவங்க அப்பா அம்மாவுக்கு கேட்க தெரில. பாவம், அவங்கள குறை சொல்லக்கூடாது, அவங்க பாவம். அவங்க பதறாங்கன்னா பதறதான் செய்வாங்க, பெற்றவர்கள் பதறத்தான் செய்வாங்க. அந்த பசங்களையும் குறை சொல்ல முடியாது. அவனும் என்ன பெரிய வயசு, அவனுக்கு என்ன ஒரு 19-20 வயசு இருக்கும். அதில் அவனுக்கு அவ்வளோதான் நாலேஜ் இருக்கும். ஸோ இவங்க செய்ய வேண்டியது முதல்ல வெளியுறவுத்துறையை தொடர்பு கொண்டு பிள்ளையோட கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன நடந்திருக்குன்றதை விசாரி. ஓகே சார், நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.